இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. ஏன் உண்டானது தெரியுமா? அந்த ராஜா சட்டம் போடுறார், எல்லா யூதரையும் அழிக்கும்படியாக அந்த ஆமான் பேச்சை கேட்டு சட்டம் போடுறாரு. ஆனா எஸ்தர் ராஜாத்தி அவங்க தாதிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே காரியம் மாறுதலா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும்? தேவ சமூகத்துல வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாத்திடுவார். ஏன் அந்த அதிகாலை ஜெபம் வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் கடந்துட்டு எல்லாம் போயிடுவீங்க, நீங்களே பண்றது நல்லா இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க 3 மணிக்கு பண்றோம், நீங்க அந்த ஜெபம் பண்றது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க கூட பாருங்க, கொஞ்ச நாள் ஆக 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 கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்குள்ள செய்ய போறாரு. ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க 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 கர்த்தர்